பத்மநாபன் அவர்கள் சிறிது நேரம் பேசுவார். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்று உங்களுடைய கலந்து கொள்வதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதலில் மங்களங்களால் பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டும் என்று நான் நீண்ட நாளாக கனவு கொண்டு கொண்டிருந்தேன். இன்று அது நிறைவேறுகிறது. அதனால் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து வடவெள்ளை போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் சிலம்பு செல்வர் எழுதக்கூடிய இந்த பத்திரிகையை படித்திருக்கின்றேன். போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருக்கின்றேன், முயற்சித்திருக்கின்றேன். போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. போராட்டத்தில் கலந்து கொண்டு தியாக தழும்பெற்ற பெரியவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் இதனால் வரை நிறைவேறாமல் இருந்தது. இன்று நிறைவேறுகிறது. அதனாலும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இங்கு எனக்கு முன்பு பேசிய சேகர் வர்மா அவர்கள் பல செய்திகளை கூறினார்கள். இது புத்தகத்தில் படிப்பதை விட, பத்திரிகையில் படிப்பதை விட நேரடியாக கேட்கக்கூடிய அனுபவத்தை போன்ற சிறந்தது எதுவும் இருக்க முடியாது. மங்களங்கடார் அவர்களை பற்றி ஒரு புத்தகத்தை கருப்பை அம்மப்பனார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த கருப்பை அம்மப்பனார் அவர்கள் வெளியிட்டார்கள். அது பத்திரிகையில் செய்தியாக பார்த்து அந்த புத்தகம் கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தேன். புத்தகம் இன்றைய வரைக்கும் கிடைக்கவில்லை. எங்கேயாவது கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கின்றேன். கிடைத்தால் வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாக சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப திரைவரை பற்றி எல்லாம் அவர்கள் பேசினார்கள். இதை பற்றி நானும் எனக்கு தெரிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் முதலில் ஆந்திராவுக்கு சென்றது 1964ஆம் ஆண்டில் தான் சென்றேன். அப்பொழுது ஹைதராபாத் சென்றிருந்தேன். ஊர்கள் என்ற ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். ஊர்கள் என்று நான் அந்த ஊரின் பெயரை சொல்லும்போது உங்களுக்கு யாருக்குமே அது எந்த ஊர் என்று விளங்காது. ஏனென்றால் அந்த ஊரின் பெயர் இப்பொழுது ஊர்கள் அல்ல, வாரங்கள். வாரங்களினுடைய பழைய பேர் ஊர்கள். அப்பொழுது அந்த கோட்டை, ஊர்கள் என்ற ஒரு கோட்டையும் இருக்கிறது. அதை சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுது ஒரு ஆராய்ச்சியாளரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் பேர் சந்திரசேகரன். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த ஊர்கள் கோட்டை உருவான பொழுது 10ஆம் நூற்றாண்டில் இங்கு தமிழ் தான் பேசப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் தெலுங்கு பேசப்பட்டிருந்தால் ஒக்கக்கல் என்று இதுக்கு பெயர் வைத்திருக்க வேண்டும். கன்னட பெயர் என்றால் வேற விதமாக இருக்க வேண்டும். ஒரு ஒக்கக்கல் என்று இல்லாமல் ஒருகள் என்று பெயர் வைத்ததனால் அங்கு தமிழ் பேசப்பட்டிருக்க வேண்டும் என்று எனக்கு சுட்டிக்காட்டினார். காரணம் என்ற அவற்றை கேட்டேன். அங்கு ஒரே ஒரு பாறை இருக்கிறது. பாறையில் ஒரு நம்மளுடைய முறைகள் வேலை சொருகி வைத்திருக்கிறார்கள். அந்த ஒரு பாறையை வைத்துத்தான் அந்த இடத்திற்கு ஒருகள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த 10ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட அந்த கோட்டை ஒருகள் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த காலத்தில் இங்கு தமிழ் தான் பேசப்பட்டிருக்கிறது என்று அடித்து சொன்னார். கேட்டுக்கொண்டு வந்துவிட்டேன். அடுத்தபடியாக அகத்திலிங்கம் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் புத்தகம் இருக்கிறார். அதை படித்து பார்த்தேன். அதில் அவர் என்ன தெரிவிக்கிறார் என்றால், 10ஆம் நூற்றாண்டு முடிய தெலுங்கு நாட்டில் நம்முடைய நகரம் அங்கு தெலுங்கில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. அதனால் அங்கு தாய்மொழி தான் பேசப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. அவங்க சொன்னாங்க, நம்ம மாநில பிரிவினையில குணத்தை கொடுத்துட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கோம்னு. உள்ளபடியே மொத்த ஆந்திராவுமே அது ஒரு காலத்துல தமிழ்நாடா இருந்ததுதான். இப்ப எழுந்தையை மீட்போம், ஏந்தியை காப்போம் என்று குமாரத்தண்டோழியன் அவர்கள் குரல் எழுப்பினார்கள். அப்படி மீட்க வேண்டும் என்றால் அந்த ஒருகளையும் சேர்த்துதான் நாம் மீட்க வேண்டும். அடுத்தபடியாக 81ல நெல்லூருக்கு சென்றிருந்தேன். நெல்லூர்ல ஹோட்டல்ல உணவருந்து கொண்டிருந்தேன். அது நெல்லூர்ல எல்லா கடையிலும் நான் தெலுங்குல தான் பேர் பலகை இருக்கிறது. ஆனால் நெல்லூருக்கு போகும்பொழுது இந்த நெல்லூருக்கு போகக்கூடிய ரயில்ல தான் போனேன். அப்ப நெல்லூர்ல சென்னையினுடைய சென்ட்ரல்ல இருந்து நெல்லூர் போற வரைக்கும் எல்லா தொடர்வண்டி நிலையங்கள்லயும் தமிழ்ல எழுதி வச்சிருந்தாங்க. நெல்லூர்லயே நெல்லூர்னு எழுதி வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்லை. ஆனா தெலுங்கு மட்டும் தடாவில இருந்து சென்னை வரைக்கும் அன்னைய தேதி வரைக்கும் இருக்கு. இந்த நெல்லூருக்கு போய் அந்த கடையில உட்கார்ந்து உணவு இருந்துகிட்டு இருக்கும் போது அந்த கடையினுடைய உரிமையாளர் தமிழரா தெலுங்கரா என்ன என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி புரிந்து கொள்ளாமல் நான் தடுமாறி கொண்டு வர இடத்துல ஒரு ஆள் ஒரு 3 சக்கர வண்டியில விறகுகளை ஏற்றி கொண்டு வந்து அங்க வண்டியை இருக்க கடவாசலுக்கு நேரம் நிறுத்தினான். அந்த ஆள் அவனை எப்படி திட்டணுமோ திட்டு, முண்டா இந்த பக்கத்துல கொண்டாந்து இறக்காத, அப்படியே கொண்டு போய் வையின்னு சொன்னாரு. அதனால விறகு ஏற்றிட்டு வந்தவனும் தமிழன், கடை வச்சுக்கணும் தமிழங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அவர்கிட்ட கேட்டா, ஐயா இங்கெல்லாம் தமிழர்கள்லாம் இருக்கீங்களே, எவ்வளவு பேர் இருக்கீங்க, உங்களுடைய அரசியல் வசதிகள்லாம் என்ன, கல்விக்குள்ள வாய்ப்புகள்லாம் என்ன அப்படின்லாம் கேட்டேன். அவர் சொன்னார், நாங்க கிட்ட நெல்லூர்ல மட்டும் 100க்கு 40 பேர் தமிழர்கள் தான் இருக்கிறோம் இன்னைக்கும்.
எங்கள் குரலை ஒலிக்கிறதுக்கு சட்டசபையில் எங்கள் ஆட்கள் கிடையாது. சரி, பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குது, மேல்நிலை பள்ளிக்கூடம் இருக்குது, உயர்நிலை பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே தவிர பெரும்பாலும் தமிழ் படிக்கிறது இல்லை. தமிழ் பள்ளிக்கூடங்களும் பண்ண எண்ணிக்கையில் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் நாங்கள் தமிழில் படிக்கணும்னு விரும்புகிறோம். தமிழில் பள்ளிக்கூடங்களை தொடங்கினா பண வசதி செய்யறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. எங்கள்கிட்ட பண வசதி இருக்கு. ஆனா யார்கிட்ட கொடுக்கறதுங்கிறதுல எங்களுக்கு தயக்கம் இருக்கு. இந்த ஆள்கிட்ட கொடுத்தோம்னா இந்த பணத்தை எந்த நோக்கத்துக்காக கொடுத்தோமோ அந்த நோக்கத்துக்காக தான் அவர் பயன்படுத்துவாரா அல்லது வேற கட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்துவாரான்னு எங்களால சொல்ல முடியல. ஆனால் நம்பிக்கையான ஆட்கள் யார் வந்தாலும் நாங்க பணம் கொடுக்க ஆயத்தமா இருக்கோம், தமிழ் பள்ளிக்கூடம் வைங்க, தமிழ் படிக்க ஆயத்தமா இருக்கோம்னு அவர் சொன்னாரு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியவேட்டுக்கு போயிருந்தேன். சத்தியவேட்டுக்கு போயிருந்தப்ப இந்த சத்தியவேடு இது 2 தடவை கை மாறினது. முதல்ல 53ல இங்க நம்மகிட்ட இருந்தது, அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா சென்னையில் அயனாவரம் பால் பண்ணன்னு ஒன்று இருந்தது. அங்க மாடுகள்லாம் அந்த கறக்கிற காலம் மாதிரி வத்தி போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அந்த மாடுகளை எங்க அனுப்புவோம்னாக்கா சத்தியவேட்டு காட்டுக்கு தான் அனுப்புவோம். சத்தியவேட்டு கண்ணுக்குட்டி போட்டதுக்கு அப்புறம் அங்க ஓட்டிட்டு வந்துருவாங்க. அதனால அது தமிழ்நாட்டோடவும் அந்த காலத்துல இருந்தது. அப்புறம் அந்த பட்டாஸ்கர வாட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் சத்தியவேடுலாம் அங்க போச்சு, திருத்தணி எல்லாம் இங்க சேர்ந்துச்சு. அந்த சத்தியவேட்டுக்கு போயிருந்தப்ப நான் இதே குறிக்கோளா வச்சுட்டு தான் கேட்டேன். அங்க எல்லா இடத்துலயும் தெலுங்கு இருக்கு, ஆங்கிலம் இருக்கு, தமிழ் இல்லை. ஆனா பெரும்பாலான மக்கள் தமிழர்கள். அங்க வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு போனா அங்க எல்லாரும் தமிழ்ல பேசுறாங்க, சொல்றாங்க, புரியுது அப்படின்னு பிரச்சனை கிடையாது. கடைகளில் போய் கேட்கும் போது ஒருத்தர் மட்டும் மனம் ஒடிஞ்சு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார், நாங்க பெருவாரியா தமிழர்கள் தான் இருக்கிறோம், ஆனா நாங்க தமிழர்களுங்கிறதே கொஞ்ச நாள்ல மறந்துடுவோம் போல இருக்கு. இங்க உயர்நிலை பள்ளிக்கூடம் இருந்தது, அதையும் எடுத்துட்டாங்க. இப்ப 5வது வரைக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும், இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு தெரியாது. எப்படியாச்சும் செஞ்சு மீண்டும் உயர்நிலை பள்ளிக்கூடம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வேலையா இருந்தது, என்ன செய்யறது எனக்கு தெரியல. செய்யற மாதிரி ஆசை இருக்கு, தனியா செய்ய முடியாது. நான்லாம் மங்களங்களாத போன்ற முயற்சியுடைய மனிதன் சொல்லிக்கிறதுக்கு தைரியம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னாக்கா மீண்டும் அந்த இடங்கள்ல நம்ம தமிழை உருவாக்க முடியும். ஆனா இந்த எண்ணம் மட்டும் அப்பையில இருந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்ப நாங்க இந்த உலக தமிழர் பேரமைப்புன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதையும் இந்த சூட்டோட சொல்லிடுறது நல்லது. அவங்க கூட சொன்னாங்க, தலைவர் நடுமாறெல்லாம் புடாவில் கொண்டு போட்டி போட்டாங்கன்னு. உலக தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் பழநடுமாறன் அவர்கள் தான். இந்த அமைப்பை எதற்காக தொடங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்ல வேண்டியது ஒரு அவசியம் இருக்கு. இப்ப நாம் மண்ணை இழந்து கொண்டிருக்கோம், மக்களை இழந்து கொண்டிருக்கின்றோம். மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம்னா சில பேர் மொழியை கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. கர்நாடகத்தை எடுத்துக்கோங்க. கர்நாடகத்தில் நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்க. அங்க இன்னைக்கும் 100 மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் 52 பேர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள். கன்னடர்களுடைய எண்ணிக்கை 100க்கு 10 தான் இன்னைய தேதி வரைக்கும். அது அந்த நாட்டு அமைச்சரே ஒப்புக்கொள்கின்றார். மற்றெல்லாம் உருது பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க அப்படின்னு பல மொழி பேசுறவங்க அங்க இருக்கிறாங்க. அங்கேயும் நம்ம தமிழ் மக்கள் தமிழை படிக்கிறதுக்கு ஏராளம் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருந்தன. ஒன்றா கன்னட அரசு மூடி கொண்டு வருகிறது. இந்த நிலையில அதை ஆங்கில பள்ளிகள்லாம் மாத்துறாங்க. இப்ப அங்க தமிழ் படிக்கணும்னு ஒரு பிள்ளைய ஒரு பெற்றோர் விரும்பி தமிழ் பள்ளிக்கூடத்துல சேர்க்க முடியாம கன்னட அரசு நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தா அந்த பையன் 3 மொழிகளை கட்டாயமா கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறான். என்னென்ன கற்றுக்கொள்ளணும், கன்னடம் கற்றுக்கணும், அப்புறம் ஹிந்தி கற்றுக்கணும், அடுத்தபடியா 3வது ஆங்கிலம் கற்றுக்கணும், அப்புறம் 4வதாக தான் ஒரு தாய்மொழியை கற்றுக் கொடுக்கணும். அது அந்த பள்ளிக்கூடத்துல கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இந்த தரகப்பேட்டையில் ஒரு வியாபாரியை பார்த்தேன். அவர் விருதுநகர்ல இருந்து போய் அந்த வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 2 தலைமுறை வியாபாரம் செய்யறாரு. அவர்கிட்ட கேட்டேன், அவங்க பையன் அவர் தமிழ் பேசுறாரு, எழுதுறாரு. அவர் பையனும் பக்கத்துல உட்காந்துருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், அவன் தான் இந்த பிரச்சனையை அவ்வளவு சொன்னான். ஏன்பா அவனுக்கு தமிழ் எழுத தெரியுமா, பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியும், எழுத தெரியாதுன்னுட்டான். அவன் அப்பாவை கொஞ்சம் கண்டிச்சுட்டு வந்தேன். எப்பா நீ உனக்கு தெரியும் தமிழ், அவனுக்கு எழுத கற்றுக் கொடுக்க 24 மணி நேரத்தில் அவனுக்கு எழுத கற்றுக் கொடுக்கலாம, ஏன் கற்றுக் கொடுக்காம இருக்கேன்னு சொன்னான். அதனால அங்க உள்ள மக்கள் 4 மொழியை கற்றுக் கொடுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க தமிழை மறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க. கொஞ்ச நாள்ல தமிழர்கள் என்ற எண்ணத்தையும் அவர்கள் மறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்க இருக்கு. ஆந்திராவிலையும் அதுதான், கேரளாவிலையும் அதுதான். ஆனா டெல்லியில உள்ள நிலைமை வேற விதமா இருக்கு. டெல்லியில எப்படி தெரியுமா, அங்க 3 மொழி கத்துக்கிட்டா 3வது மொழியா தமிழை கத்துக்க முடியும். ஹிந்தி கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்கணும், 3வது மொழியா தமிழ் கத்துக்க முடியும். அதனாலதான் இன்னைக்கு டெல்லி தமிழ் சங்கம் 7 தமிழ் பள்ளிக்கூடங்களை நடத்துது. அங்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மற்ற மாநிலங்கள்ல இப்ப தமிழ் மக்கள் தமிழர்கள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒன்று, மண்ணையும் நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். இங்க மற்ற மாநிலங்களில் உள்ள நிலைமை இப்படி இருக்கிறது என்றால்
நம்ம வெளிநாடுகள்ல இன்றைக்கு பெருவாரியா வாழக்கூடிய மக்கள் தொகை எதுன்னாக்கா தமிழர்கள் இருக்காங்க. நமக்குன்னு நாடு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா நாம் இல்லாத நாடு எதுவுமே இல்லை. பெரும்பாலான ஒரு 60 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட முழு சிறுபான்மையினராக நாம் இருக்கின்றோம். இப்ப இவர்களுக்கு அரசியல் உரிமைகளை பெற வேண்டும், இவங்களுக்கு கல்வி கற்கும் உரிமையை பெற வேண்டும், இவங்களை பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும். இதற்கெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னாக்கா ஐக்கிய நாடுகள் அவையில் நம்ம உறுப்பினராக முடியுமா அப்படின்னு ஆக முடியாது. ஏன்னா இறையாண்மை உள்ள நாடுகள் மட்டும்தான் ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக முடியும். இப்ப என்ன செய்யறது அப்படின்னாக்கா இந்த ஐக்கிய நாடுகள் அவைய உருவாக்கிய பெரியோர்கள் சான்றோர்கள் என்ன தெரியுமா செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு விவரம் புரிஞ்சுது. பல்வேறு நாடுகளில் மொழி சிறுபான்மையினர் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மொழி சிறுபான்மையினர்களுக்கு என்று தனி நாடு கிடையாது. தனி நாடு இல்லாத இந்த மக்களுடைய உரிமையை காக்க வேண்டும் என்றால் அவருடைய ஐக்கிய நாடுகள் அவையில சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்று 1945 முடிவு செய்து ஐக்கிய நாடுகள் அவையினுடைய சட்ட திட்டங்கள்ல மொழி சிறுபான்மையினர்களுக்கு இனச்சிறுபான்மையினர்களுக்கு என்று அங்க ஐக்கிய நாடுகள் அவையில இடம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அதுல நாம் உறுப்பினராக முடியும். ஐக்கிய நாடுகள் அவையில நாம் உறுப்பினராக முடியும். ஆனா ஒரே ஒரு வேறுபாடு, இந்தியா என்பது இறையாண்மை உள்ள ஒரு நாடு, இலங்கை என்பது ஒரு இறையாண்மை உள்ள நாடு. இந்த 2 நாடுகளும் ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினரானால் அங்க பிரச்சனைகளை பேசுவது மட்டுமல்ல வாக்கெடுப்பிலும் கலந்து கொண்டு வாக்களிக்கலாம். ஆனால் நாம் போய் ஐக்கிய நாடுகள் அவையில் சேரலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம், பதிவு செய்யலாம். ஆனால் வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது வாக்களிக்கும் உரிமை மட்டும் நமக்கு கிடையாது. ஆகவே இப்ப 60 நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுடைய நன்மைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் அவையில வாக்களிக்கும் உரிமை இல்லாத ஒரு உறுப்பினராக நாம் மாற வேண்டும் என்ற ஒரு மிக உயரிய குறிக்கோளுடன் தான் இந்த உலக தமிழர் பேரமைப்பை தலைவர் நடுமாறன் அவர்கள் உருவாக்கினார்கள். அது 2002ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 20, 21 ஆகிய தேதிகளில் சென்னையில் தான் உருவாக்குனாங்க. இந்த கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய பலரும் அந்த கூட்டத்தில் இன்னைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தை கூட நடத்துறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு அனுமதி கிடைக்கல. அது அரசு தடை செய்தது. நீதிமன்றத்தை நாடி உத்தரவு பெற்று அனுமதி பெற்று தான் செய்தோம். நாளைக்கு மாநாடு நடக்க போகுது. மாநாட்டு வேலைகளை போய் நாங்கள் இரவுல செய்வோம். 11:30 மணிக்கு நான் போய் நின்றுகிட்டு அங்கே செய்ய வேண்டிய வேலைகளை செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றேன். கட்டடத்துக்கு சொந்தமான பள்ளி நிர்வாகிகளை உள்ளாரே விட மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டு என்ன உத்தரவிட்டு விட்டது, மாநாடு நடத்தலாம். அந்த பள்ளி நிர்வாகி என்ன சொல்றாரு, எனக்கு எழுத்து மூலம் வந்தாதான் நான் இங்க நடத்த விடுவேன். ஏன்னா போலீஸ்காரங்களும் அந்த அளவுக்கு அவரை கொடுமை பண்ணி அவர் மிரண்டு போய் ஒரு கிறிஸ்துவ பள்ளி விடும் மிரண்டு போய் அவங்க நாங்க உங்களுக்கு அனுமதி தர மாட்டோம் எழுத்து மூலம் கொண்டாங்கன்னு. அப்ப என்கிட்ட கைபேசி இல்லை, வேற எங்கேயாச்சும் வெளியே போய் பேசுவோம்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. நல்ல வேலையாக அங்க இருந்த ஒரு ஊழியர் போனா போது எங்க தொலைபேசியிலே பேசுதுன்னு சொன்னோன்னா நான் நடுமாறன் ஐயாவோட தொலைபேசி மூலம் தொடர்பு உள்ளாரே விட மாட்டேங்கிறாங்க. எழுத்து மூலம் உத்தரவு வந்தாதான் நம்மளை அனுமதிப்பேங்கிறாங்க. அதனால நாளைக்கு மாநாடு நடைபெற வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள்னு சொன்னோன்னா அவர் ராமானுஜம் என்ற ஒரு உயர் அதிகாரி காவல்துறையில இருந்தாரு. அவருக்கு தொலைபேசி மூலம் சொல்ல, அவர் இந்த பள்ளி நிர்வாகிகளை சொல்ல, அதுக்கப்புறம் தான் எங்களை இரவு 12 மணிக்கு மேல அனுப்பிச்சாங்க. விடிய விடிய உட்காந்து நாங்க அந்த மகாநாட்டை நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சோம். இதுல இன்னும் ஒரு பெரிய என்னன்னாக்கா இந்த மகாநாட்டை மிக மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ ஏற்பாடு செஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 15 வெளிநாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. லண்டன்ல இருந்து வந்திருந்தாங்க, அமெரிக்காவில இருந்து வந்தாங்க, மலேசியா, சிங்கப்பூர், பல நாடுகள்ல இருந்து வந்திருந்தாங்க. இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு வழி இல்லை. வந்திருந்தவங்களுக்கு எங்களால ஏற்பட்டு இந்த நெருக்கடிகள்னால உணவு அளிக்க முடியல, தண்ணி கூட கொடுக்க முடியல. ஒன்றும் சொல்ல போனா தண்ணி கூட முடிக்க முடியல. ஆனாலும் எங்களுக்கு உண்மையை ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது, இவ்வளவு தொழில் துன்பங்கள் இருந்தாலும் 2 நாளும் 48 மணி நேரமும் மக்களை நடத்த விட்டு அசையாம அங்க ஆணி அடிச்ச மாதிரி உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்தது தமிழக அரசு மிரள வைத்தது. அது உண்மை. அது மட்டும் அல்ல, உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களுக்கும் இந்த அமைப்பு தான் நம்மளுடைய எதிர்காலத்தை காக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்தது. இப்ப சேலத்துல கூட சென்ற ஆண்டு ஒரு மாநாடு நடத்தினோம். அப்ப தடை போட்ட அரசு ஒன்று, இப்ப புதுசா ஒரு அரசு வந்திருக்கு. இவர்கள் எங்களை நடத்த அனுமதிப்பார்கள் நினைச்சேன், அவரும் தடை போட்டாங்க. அதையும் போய் கோர்ட்ல உடைச்சோம். உடைச்சிட்டு போனோம்னா ராத்திரி இரவு 2:30 மணி வரைக்கும் அங்க இருக்க கோபாலகிருஷ்ணங்கிற ஒரு ஆள் எங்களை உள்ளாரே விட மாட்டேன்ட்டாரு. அப்புறம் 2:30 மணிக்கு பிறகு அவர் இறங்கி எங்களை விடுவதற்கு நான் சொல்லிட்டோம், ஏன் மகாநாடு நடத்தினா மண்டபத்துல நடத்துவோம், நீ மண்டபத்துக்குள்ள எங்களை நுழைய விட மாட்டோம், நாங்கள் தெருவில் நடத்துவோம்.
அதுதான் உனக்கு வசதினா எங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னா நாங்கள் சிறைக்கு போயத்துக்கு ஆயத்தமாக இருக்கோம், நீ பிடிச்சிட்டு போயத்துக்கு ஆயத்தம் வேணா நம்ம மாநாட்டை தெருவில் நடத்துவோம், என்ன செய்யணும்னு அதுக்கப்புறம் உள்ளார விட்டு நடத்துவோம். அதாவது உலகத்தமிழர் பேரமைப்பை உருவாக்கி செயல்படுத்துவதற்கு எவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறது நான் சொல்ல வந்திருக்கேன். இப்போ உலகத்தில் உள்ள பல நாடுகளில் உள்ள தமிழ் கல்வி எப்படி இருக்கிறது நான் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். இப்போ தென்னாப்பிரிக்காங்கிற ஒரு நாடு உங்களுக்கு இருக்கிறது தெரியும். அந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் அது ஆங்கிலேயர் ஆட்சி இருந்த வரைக்கும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் நிறையா இருந்தது, நிறைய பேர் தமிழ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சது, மண்டேலாங்கிறவர் வந்தாங்க, முதல்வராக வந்தார். உடனே தமிழ் கல்வி இல்லை, எல்லா மொழி கல்விகளையும் அவங்க தடுத்து அந்த நாட்டு மொழிகளை மட்டும் அவங்க பயிற்சி மொழியாக வச்சு செஞ்சாங்க. என்றாலும் தென்னாப்பிரிக்காவில் எல்லா ஊர்களையும் தமிழ்ச்சங்கங்கள் இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு கூட்டமைப்பு இருக்கு. இந்த மாநிலங்களில் உள்ள கூட்டமைப்பெல்லாம் சேர்த்து தென்னாப்பிரிக்க தமிழ்ச்சங்கங்களுடைய கூட்டமைப்புன்னு ஒரு பெரிய பேரமைப்பு இருக்காங்க. அவங்க தொடர்ந்து போராடி இப்போ கடந்த ஆண்டு அங்கே மீண்டும் தமிழ் பள்ளிக்கூடங்களை தொடங்கி நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். இதை பற்றி இங்க தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்த ஒரு தமிழர் என்கிட்ட ஒரு செய்தியை சொன்னார். அதுதான் முக்கியம். என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்கள் கல்வி அமைச்சர் அவரோட இதை பற்றி எங்களுடைய தமிழை பயிற்சி மொழியாக வைத்து பள்ளிக்கூடங்கள் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அவரை இணங்கி விட்டார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் தெரியவே தெரியாது, நாங்களும் தெரிவிக்கவில்லை. என்ன உண்மை என்றால், தமிழ்நாட்டிலே தமிழ் பயிற்சி மொழி இல்லை என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் அவரும் தமிழை பயிற்சி மொழியாக வைத்துக் கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டார். நாங்களும் அப்போ பள்ளிக்கூடம் அடுத்த ஆண்டு தொடப்போம், இப்போ தொடங்கி அவங்க நடத்தி கொண்டிருக்கலாம். இது மலேசியாவை பொறுத்த வரைக்கும், மலேசியாவில் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சி மொழிகளில் தமிழ் உண்டு. அங்கே மலேசியா மொழி இருக்கிறது, அடுத்தபடியாக சீன மொழி இருக்கிறது, அடுத்தபடியாக தமிழ் மொழி இருக்கு. தமிழ் மொழியில கல்லூரிகள் இருக்கு, பல்கலைக்கழகத்தில் நீங்க தமிழ்ல படிக்கலாம். இந்த முனைவர் பட்டத்தை கூட தமிழ்ல படிக்க முடியும். சிங்கப்பூரை எடுத்துக்கொண்டோம் என்றால், சிங்கப்பூர்ல தமிழ் ஒரு ஆட்சி மொழி. அதாவது நீங்க தமிழ்ல உங்களுக்கு கடிதாசம் எழுந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தமிழ்ல அங்க மறுமொழி அளிப்பார்கள். ஒன்று, அங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள் ஒவ்வொருத்தரும் 4 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்ன மொழிகள் ஐயா? ஒன்று, அந்த நாட்டினுடைய மலாய் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடி சீனர்கள் பேசக்கூடிய மண்டாரின் என்ற மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆவதாக தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். 4ஆவதாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சீனன் ஒருத்தன் ஒரு போலீஸ்காரங்க நிக்கிறான்னு வச்சுக்கீங்க, நீங்க தமிழ்ல கேட்டீங்கன்னா பெரும்பாலும் அவன் தமிழ்ல பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தமிழ் புலமை உண்டு. இது சிங்கப்பூருடைய நிலைமை. பர்மாவை எடுத்துக்கங்க, ஒரு 4-5 நாடுகளை பற்றி சொல்றேன். பர்மாவை எடுத்துக்கிட்டோம்னாக்கா, பர்மாவில் தடுக்கி விழக்கூடிய இடங்கள் எல்லாம் தமிழ் பள்ளிக்கூடம் இருந்தது. ரங்கூன்ல இருந்தது, அந்த மேற்பட்டு பல இடங்கள்ல இருந்தது, தட்டோன்ல எல்லாம் இருந்தது. அந்த நாடு என்றைக்கு சுதந்திரம் அடைஞ்சதோ அப்பயும் அது இருந்தது. ஆனா 62ல அங்க ஒரு புரட்சி ஏற்பட்டு ராணுவ அதிகாரிகள் ஆட்சியை கைப்பற்றி விட்டார்கள். அவர்கள் அங்க பர்மிய மொழியில தான் பள்ளிக்கூடங்கள் நடத்தப்பட வேண்டும், ஆங்கில மொழியில் தான் பள்ளிக்கூடம் நடத்தப்பட வேண்டும் என்று 2 மொழிகளுக்கு தான் அனுமதி அளிச்சிருக்கிறார்கள். மற்ற மொழிகள் சீன மொழி, தமிழ் மொழிகள் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடாது என்று தடை விதித்து விட்டார்கள். அதனால அங்க தமிழ் பள்ளிக்கூடங்கள் இப்பொழுது எதுவும் கிடையாது. என்ன தமிழர்கள் என்ற எண்ணத்தை கூட அவர்கள் மறந்து விடுவார்களோ என்பதற்காக இன்றைக்கும் ரங்கூன்ல போனோம்னாக்கா ஒரு 300-400 கோயில் இருக்கு. என்ன கோயில் இருக்கு? மாரியம்மன் கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் இருக்கு, நம்ம முருகன் கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு, பெருமாள் கோயில் இருக்கு. இந்த கோயில்ல சனி ஞாயிறுல பிள்ளைகளை அழைச்சி வச்சு சாயங்கால நேரத்துல தமிழ் சொல்லி கொடுத்து நாங்க தமிழை காப்பாத்திக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஆனா என்று பர்மிய அரசாங்கம் விரும்புகின்ற காரணத்தினால தமிழர்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மனப்பக்கம் விட்டதனால பள்ளியில் கொண்டு போய் பிள்ளைகளை சேர்க்கும் பொழுது அன்பழகன் என்று ஒரு பேர் எழுத சொன்னா அவன் மியான் அன்பழகன் என்று பெயர் எழுதுகிறான். அதாவது ஒரு பாதி பேர் பர்மிய பேராகவும் இன்னொரு பாதி பேர் தமிழ் பேராகவும் அவர்கள் வைத்திருக்கிறார். ஏதோ இந்த அளவுக்காவது தமிழ் காப்பாற்றப்படுகிறது என்பது அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். நமக்கு இந்த அளவுக்கு அவங்க உள்ள தமிழர்கள் முயற்சி அடைந்து தமிழை காப்பாற்ற முயற்சிக்கிறார்கள் என்று மகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தீவு இருக்கு. அதனால இப்ப இன்னொரு பிரச்சனையும் நம்மகிட்ட இருக்கு. இதுவும் உலக தமிழர் பேரமைப்பு கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயத்துல இருக்கு. இல்ல நான் கொஞ்சம் நீண்ட நேரம் எடுத்துக்கிட்டேன். சரி, அதனால உலக தமிழர் பேரமைப்பினுடைய நோக்கங்கிறது ரொம்ப விரிந்த அளவில் இருக்கிறது, செய்யணும். எனக்கு உள்ள ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப ஆந்திராவில் பல இடங்கள்ல தமிழ் பள்ளிக்கூடம் இல்லை,
அவைகளை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்பதற்காக தமிழர் கல்வி இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றும், அதற்கு எல்லாருடைய ஆதரவை திரட்டி அந்த இயக்கத்தின் மூலம் ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்ச்சங்கங்களை உருவாக்கி, தமிழ்ச்சங்கங்கள் மூலம் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அவைகளெல்லாம் உலகத் தமிழர் பேரம் எப்படி இணைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அதற்கு முன்பே இந்த பகுதிகளை தமிழ்நாட்டோடு இணைப்பதற்கு தொண்டு செய்து உடல் உழைப்பை கொடுத்து பொருளை இழந்து உயிரையும் இழந்து தொண்டு செய்தவர்கள் நிறைந்த பகுதி இங்கே. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அமைப்பில் சேர்ந்து ஒவ்வொரு ஊராக மீண்டும் மங்களக்கிழார் சென்றது போல் நாம் சென்று அங்கு இந்த பள்ளிகளை உருவாக்கி அங்க தமிழர் என்ற எண்ணம் மறந்து விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும். அவரே ஒன்று சொன்னார், என் மச்சனே நான் தெலுங்கன்னு தான் சொல்ல ஆசைப்படுறானே தவிர தமிழன்னு சொல்லி சொல்றதுக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி மீண்டும் தமிழர்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு பாடுபட வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு உங்கள் மன்னிப்பை கோரி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். ஒரு சின்ன இடையூறுக்கு மன்னிக்க வேண்டுகின்றேன். ஒரு முக்கிய அறிவிப்பு அல்ல வேண்டுகோள் என்னென்றால், ஐயா போன்ற தியாகிகள் பல பேர் பாடுபட்டு இருப்பதை எல்லாம் இழந்துதான் நமக்கு இதெல்லாம் மீட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் யார் யார் பாடுபட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் மாப்போசி அவர்கள் எனது போராட்டம் என்ற புத்தகத்தில் கொஞ்சம் விரிவாக எழுதிதான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ கே விநாயகத்தை பற்றி சொல்றாங்க. அவர் உருவம் எனக்கு தெரியும், நான் அவர் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், கொண்டிருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் இளைய தலைமுறைக்கு அவர் உருவம் தெரியாது. அதே போல நூற்றுக்கணக்கானவர்கள் அடிபட்டிருக்காங்க, உதப்பட்டிருக்கிறாங்க, தியாகங்கள் செஞ்சிருக்காங்க, உயிரை இழந்திருக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை வரலாறையும் ஒரு பக்கமாவது திரட்டி அவங்களுடைய பணத்தையும் போட்டு ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பது ஆசை. அவங்களை போன்ற தியாகிகள் தான் செய்ய முடியும், நாங்கள் செய்ய முடியாது. இப்போ எனது போராட்டம் என்ற புத்தகத்தை பதிப்பித்த சிலம்பு செல்வர் அவருடைய பேரனை பார்த்து கூட நான் கேட்டேன், போராட்டத்தை பற்றி நல்லா புத்தகம் போட்டிருக்கீங்க, நல்லா இருக்கு, இந்த படமெல்லாம் போடணும்னு அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார், எனக்கு ஆசை தான், ஆனால் யார் படம் எங்கே இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாக்கா, தமிழ் முயலனும் மற்றவர்களும் செங்கோல் பத்திரிகையை படி எடுத்து இங்கே கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. இது அவங்க வீட்டிலே இல்லை, சிலம்பு செல்வருடைய வீட்டிலேயே இந்த அவர் வெளியிட்ட பத்திரிகைகள் இல்லைங்கிறத கேட்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்தது. இங்க பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. அதை பற்றி கூட தமிழ் மொழியிட்ட கேட்டப்ப அவர் சொன்னாரு, நாங்க அங்கங்க தேடி அங்க பரன்ல இருக்கு இங்க இருக்குன்னு சொன்னாங்க. 2 ஆண்டுக்கு உள்ளது மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சது. அதை திரட்டி கொண்டாந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் படி எடுத்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. இது வியப்பான செய்தி, அரிய முயற்சி. இதை மேலும் அவங்க தொடர வேண்டும். இன்னும் யாராச்சும் என்னென்ன பகுதியில் இருக்குன்னு நமக்கு தெரியல. அதெல்லாம் தேடி திரட்டி மீண்டும் அவைகளை படியெடுத்து காந்தியோட ஹரிஜன் புத்தகத்தை எப்படி அப்படியே படியெடுத்து வெளியிட்டிருக்காங்களோ அப்படி வெளியிட வேண்டும் என்பது ஆசை. பெரிய முயற்சி. தமிழக கழகம் முயற்சியை மேற்கொண்டு செய்வது நன்றாக இருக்கும். இதை என்னுடைய 2வது வேண்டுகோளாக வைத்து நிறைவு செய்கிறேன். மன்னிக்கவும்.